உலகத்துக்கு இறைமகன், மெஸ்ஸியா, அரசர். என்ன சொல்லி புகழ்ந்தாலோ நான் பெத்த பிள்ளை, தலை பிள்ளை, ஒரே பிள்ளை, 10 மாசம் சுமந்த பிள்ளை. 10 மாசம் சுமந்தேன்னு நான் சொல்லி காட்டல. என் மடியில உசுறு இல்லாம இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஏரோது கிட்ட இருந்து தப்பிச்சது மக்களுக்காகவா, உசுரை கொடுக்கவா? பார்த்து பார்த்து வளர்த்த பிள்ளைய மக்கள் கிட்ட கொடுத்து விட்டேனே. பால் ஊட்டி வளர்த்த பிள்ளைய ரத்தத்துல பார்த்து விட்டேனே. தலைக்கு குளிச்ச உன்னோட தலைமுடியை துவட்டும் போது களைச்சி விட்டு அழகு பார்த்தேன். அழகு பார்த்த இடத்துல முள்செடியை இறக்கி வச்சதை பார்த்து நொந்து போனேன். சின்ன வயசுல உங்க அப்பாவுக்கு தச்சு வேலையில உதவி செஞ்ச பிஞ்சு கைகளை ஒரு பக்கம் பாய்ந்து மறுபக்கம் வெளியே தெரிகிற மாதிரி ஆணி அடிச்சு வச்சிருக்காங்க. நீ எப்படிதான் வலியை தாங்குடியோ மகனே. வாரிசே, என் செல்லமே, உசிரில்லா உன் உடலை கூட தொட யோசிக்கிறேன். உன் காயத்துல என் விரல் பட்டு திரும்பவும் வழியில துடிப்பியேன்னு அழுகுறேன். என் கண்ணீரை உன் காயத்துக்கு மருந்தா தார. விழுந்த கண்ணீரை வச்சே உன்னோட மொத்த காயத்தையும் துடைக்கிறேன். குழந்தையில உன்னை தலைக்கு மேல தூக்கி கொஞ்சும் போது உன்னோட அடி வயிற்றுல கொடுத்த முத்தத்துல நீ சிரிப்ப. நான் முத்தம் கொடுத்த இடத்த கிழிச்சு வச்சிருக்காங்க மனிதாபிமானம் இல்லாதவனு. நம்ம 3 பேரும் இரவு தூங்கும்போது உன்னோட வலது பாதத்தை என்னோட கன்னத்திலையும் இடது பாதத்தை உங்க அப்பா கன்னத்திலையும் வச்சு அழகு பார்த்தோம். மிருக குணம் பிடிச்சவங்க பாதத்துல தொலை போட்டு வச்சிருக்காங்க. ஐயா, என்ன பெத்த ராசாவே, நான் செத்து என் கல்லறையில நீ மண்ணள்ளி போடுவேன்னு பார்த்தேன். இங்க நீ செத்து நான் மண்ணள்ளி போட வச்சுட்டானு. என்னையும் கூடயே கூட்டிட்டு போயிடையா. ஊருக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு போயிட்ட. நான் மட்டும்தான் நாதி இல்லாம புலம்பிட்டு இருக்கேன். பெத்த மனம் பித்தாச்சு, பிள்ளை மனம் கல்லாச்சு.